போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவர் நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவர் நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தா, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா, குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தா. யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தா, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா, குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவர் பாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவர் நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தா, நீதியிலே வழி நடக்க செய்தா, மரண இருளில் உடனிருந்து மீட்டா. யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவே, யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவே. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தா, நீதியிலே வழி நடக்க செய்தா, மரண இருள் உடனிருந்து மீட்டா. யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவே, யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி மகிழ்ந்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவர் நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவர் நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தா, எதிரிகள் கண்முன் விருந்தளித்தா. ராஜரீக அபிஷேகம் தந்தார். யெகோவா நீசி நீசி என்று பாடுவே, யெகோவா நீசி நீசி என்று பாடுவே. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தா, எதிரிகள் கண்முன் விருந்தளித்தா. ராஜரீக அபிஷேகம் தந்தார். யெகோவா நீசி நீசி என்று பாடுவே, யெகோவா நீசி நீசி என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவர் நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவர் நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை.
இரக்கம் தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தில் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா என்று பாடுவே, யெகோவா ரூவா என்று பாடுவே. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை இரக்கம் தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா என்று பாடுவே, யெகோவா ரூவா என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் தேவனை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் தேவனை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் என்கிற தலைப்பிலே தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஒரு மனிதன், நமக்கு ஒரு குடும்பத்தினர் உதவி செய்தார்கள் என்றால் அந்த உதவியை நினைத்து பார்த்து அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவது நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய பழக்க வழக்கம். ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்த உதவிகளை, நன்மைகளை, அவர் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய பரிவு இரக்கத்தை, இவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் அவருக்கு எப்படி நன்றி சொல்லுவது என்றே நம்மால் முடியாது. பிரியமானவர்களே, அவ்வளவு நன்மைகளை, அவ்வளவு ஆசீர்வாதங்களை நம்மளுடைய வாழ்விலே, நம்மளுடைய குடும்பத்திலே ஆண்டவர் ஆகிய இறைவன் செய்திருக்கிறார். தாவீது ஆண்டவர் செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்துதான் அவர் திருப்பாடல்கள் புஸ்தகம் 116 இறை வார்த்தைகள் 12-13 உள்ள வசனத்திலே இப்படியாக சொல்கிறார். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையிலே எடுத்து ஆண்டவருடைய பெயரை நான் தொழுவேன் என்று அவர் சொல்கிறார். மீட்பின் கிண்ணத்தை நான் கையிலே எடுத்து ஆண்டவருடைய பெயரை நான் தொழுவேன். அவர் எனக்கு செய்த எவ்வளவு கைமாறுகளை அவர் செய்திருக்கிறார். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவு கைமாறுகள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு நன்மைகளை அவர் செய்திருப்பார் என்று நீங்கள் யோசித்து பாருங்களேன். நீங்கள் துயருற்று வேதனையுற்று இருக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி நீங்கள் மன்றாடி இருப்பீர்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் வருகிற துயரத்தை, என்னுடைய வாழ்க்கையில் வருகிற வேதனையை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை என்று மன்றாடி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் கூக்குரலை கேட்டு உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்தாரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்வு, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி, உங்கள் பிள்ளைகளுடைய வேலைவாய்ப்பு, இதற்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் முறையிட்டு இருந்திருப்பீர்களே. எத்தனை காரியங்களுக்காக ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம் எல்லா தடைகளையும் உடைத்து உங்களை தலை நிமிர நடக்க செய்தாரே. அவருக்கு இன்றைக்காவது நாம் நன்றி சொல்லியிருந்திருப்போமா? அதே போல் நாம் வியாதியிலே, பலவீனத்திலே, சரீரத்தில் பலன் கொன்றி படுத்திருக்கின்ற பொழுது ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு இவ்வளவுதானா, இதோடு முடிந்து போய்விட்டதா என்று நாம் நினைக்கின்ற பொழுது ஆண்டவரே, உம்முடைய தழும்புகள் என்னை சுகமாக்கட்டும், உம்முடைய கரம் என் மீது தொடட்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை தொட்டு சுகமாக்கினாரே. ஆண்டவர் நமக்கு பெரிய விடுதலை கொடுத்தாரே. அதற்காக இன்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை நினைத்து, ஆண்டவரை என் வாழ்க்கையில் படுக்கையில் இருந்த என்னை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்தீரே, உமக்கு நன்றின்னு நம்ம சொல்லியிருப்போமா? நம்ம குடும்பத்தில் எத்தனை பொறாமை, எத்தனை எதிர்ப்புகள், தீயவனுடைய தாக்குதல்கள், இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்று நினைக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி மன்றாடினோமே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை படகில புயல் காற்று தாங்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரே, கடலே அமைதியாக இருன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் ஒரு அமைதியை கொடுத்தாரே. அப்போ அமைதி கொடுத்த கடவுளுக்கு நம்ம என்றைக்காவது நன்றி சொல்லி கொண்டே நம்ம இருக்கிறோமா? இல்லை பிரியமானவர்களே. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்தது மட்டுமல்ல, நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தால் அவை கடற்கரை மணலை விட மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்றதை நாம் விவிலியத்திலே பார்க்கலாம். திருப்பாடல்கள் புஸ்தகம் 139 அதிகாரம் இறை வார்த்தைகள் 17,
18 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இறைவா, உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்தனை கடினம், உம்முடைய திருவுளத்தை நான் அறிந்து கொள்வது எத்தனை கடினம், அவற்றின் எண்ணிக்கையை எத்தனை பெரியதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் மீண்டும் சொல்லுகிறார், அவற்றை நான் கணக்கிட முற்பட்டால் அவை கடற்கரை மணலை விட மிகுதியாய் உள்ளன, அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமென்றால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, நீங்க செய்கிற நன்மையை நினைச்சு பார்த்தா நீங்க முடிவில்லாதவர் ஆண்டவரே. அதே போல எனக்கு இந்த முடிவில்லாத வாழ்வு இருக்கிற வரைக்கும், வாழ்வு இருந்தாலும் நீங்க செய்த நன்மையை என்னால் எண்ண முடியாது. இன்றைக்கி கடற்கரைக்கு நம்ம போகிறோம், கடற்கரை மணலை பார்க்குறோம், விளையாட்டாக கடற்கரை மணலை கையில் எடுக்கிறோம், அதை நம்மளால் எண்ண முடியுதாங்க? முடியல. அதே போல தாங்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு இரவும் நாம் போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கிறதே, ஆண்டவருடைய அன்பு இருக்கிறதே, ஆண்டவருடைய தயவு இருக்கிறதே, எவ்வளவு மிக பெரியது தெரியுமா? அவருக்கு நாம் எப்படி நன்றி சொல்லுவதென்றே இன்றைக்கு நமக்கு தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, சின்ன சின்ன காரியத்திற்கு கூட நீ எனக்கு நன்றி சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளம் மகிழ்கிறது. ஏனென்றால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக நன்மைகளை செய்ய நான் விரும்புகிறேன். புனித அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படி தெரியுமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள் தெரியுங்களா? அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களால் பெரிய காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் சிறிய காரியங்களை நீங்கள் செய்தாலும் அன்பு செயல்களால் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். தன்னுடைய செயல்பாடுகளை இறைவனுக்கு செய்யும் பொழுது அது நன்றி கடனாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, ஏழைகள் மீது மனம் இறங்குறதா இருந்தாலும் சரி, ஏழைகளுக்கு உதவி செய்கிறதாய் இருந்தாலும் சரி, அல்லது ஊழியங்களுக்கு நீங்கள் உதவி செய்து தாங்கக்கூடியதாய் இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த பந்தங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்களை கரந்தூக்கி நீங்கள் விடுவதாய் இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் அதை நீங்கள் அன்பாய் செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருள்கரம் உங்கள் மீது வர ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, அதனால தான் கடவுள் இன்றைக்கு சொல்லுகிறார், அன்பு மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில எது செய்தாலும் என்னுடைய அன்போடு கூட நீ செய்ய ஆரம்பித்த என்றால் அதுதான் எனக்கு நீ செய்த மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் என்று சொல்லுகிறார். லூக்கா புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 11 இருந்து 19 வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளியார்களை குணமாக்கக்கூடிய சம்பவத்தை விவிலியத்திலே நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் இயேசு எருசலேமிலே இருந்து கலிலேயா சமாரியா வழியாக அவர்கள் போகின்ற பொழுது அவரை எதிர்கொண்டு 10 தொழுநோயாளிகள் வருகிறார்கள். அந்த 10 தொழுநோயாளிகளும் வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த இறங்கும் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், மோசேயினுடைய சட்டத்தின்படி நீ குருவானவரிடத்தில் காண்பித்து உன்னை தூய்மைப்படுத்திக்கொள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த சுகமளிக்கிற வல்லமை அவர்கள் மீது இறங்க ஆரம்பித்தது. சக மனிதர்களைப் போல அவர்கள் மாற ஆரம்பித்தார்கள். ஆனால் அதிலே ஒரே ஒரு சமாரியன் மட்டும் ஆண்டவர் இயேசுவை அவன் தேடி வருகிறான். அவன் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்து அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? லூக்கா புஸ்தகம் 17வது அதிகாரம் 15 இருந்து 17 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் தம் பணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலிலே முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். புகழ்ந்து கொண்டு மட்டும் இருப்பது மட்டுமல்லங்க, ஆண்டவருடைய காலிலே விழுந்து அவர் நன்றி செலுத்தக்கூடியவராய் இருந்தார். அந்த சமாரியரை பார்த்து தான் ஆண்டவர் இயேசு கேட்கிறாரு, நான் 10 பேரை தானே நான் குணமாக்குனேன், நீ மட்டும்தானே வந்திருக்கிற அப்படின்ற வார்த்தையை ஒரு ஆதாங்கத்தோடு கூட அவர் கேட்கிறார். விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல இருந்தாங்க. எந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் எப்பொழுதுமே பிளவு, வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு வந்த அந்த தொழுநோய் தான் இவர்களை ஊருக்குனுடைய ஒதுக்குப்புறமாக துன்பம் என்கிற தொழுநோய் தான் அவர்கள் அனைவரையும் இணைத்து வைத்தது. அந்த இணைத்து வைத்ததுனால தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து இயேசுவை கூப்பிடுகிறார்கள், இயேசுவே எங்கள் மீது இரக்கம் வையின்றாங்க. ஆனால் ஆண்டவர் இரக்கம் வைத்தார். ஆனால் பாருங்க, அவங்க யூதர்களாக இருந்ததுனால அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய சடங்குக்கு குருக்கள்கிட்ட போனாங்க. மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பி போய்விட்டாங்க. ஆனால் இயேசுவுக்கு அவங்க நன்றி சொல்ல அவங்க வரல. பழைய வாழ்க்கை நம்மளுக்கு நல்லா ஆயிடுச்சு, போயிடலான்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த மனுஷன் பாருங்க,
பாருங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தான். அதனால தான் ஆண்டவர் இந்த மனுஷனை நினைவு கூர்ந்து அவர் சொல்லுகிறார். அவர் நன்றி கூர்ந்த ஒரு மனுஷனாக அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? லூக்கா 17:18 அந்நியரை தவிர வேறு எவரும் கடவுளை போற்றி புகழ திரும்பி வரவில்லையா என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கடவுள் நம்ம இடத்துல அவரை போற்றி புகழுதலால் மட்டுமல்லங்க, அவருக்கு நன்றி சொல்ல நம்ம கற்றுக்கொள்ளுங்க. நம்ம எத்தனை நன்மைங்க, எத்தனை ஆசீர்வாதங்க நீங்க நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஒவ்வொரு முறையும் அவரை கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கார் தெரியுமா? எவ்வளவு ஆரோக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? எவ்வளவு நல்லதை செய்து உங்களை தலை நிமிர நடக்க செய்திருக்கிறார் தெரியுமா? வெட்கப்பட்டு கூனி குறுகி இருந்த இடத்துல உங்களை தலை நிமிர நடக்க செய்து, நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே என்று உங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? அந்த ஆண்டவருக்கு ஏதோ ஒரு முறை நன்றி சொல்லிட்டு விடுகிறது இல்லைங்க. கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அந்த உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் வாயில நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே என்று சொல்லி அவருக்கு நீங்க நன்றி செலுத்துறதுல ஆண்டவர் மாட்சிமை அடைவார். ஆண்டவருடைய உள்ளம் மிகுந்து மகிழ்ந்து கலிகூறும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதை தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தான் திருப்பாடல் ஆசிரியர் அவர் சொல்லுகிறாரு, திருப்பாடல் புஸ்தகம் 103:2 என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்களை அனைத்தையும் நீ மறந்து விடாதே என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நாம எல்லாருமே ஆண்டவருடைய புதுமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே ஒழிய, அந்த புதுமைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பொழுது ஏதோ ஒரு தேங்க் கிவிங் பாக்ஸ் வச்சிடறோம், அதோட நம்ம முடிச்சு விடுகிறோம். ஆனால் அவருக்கு ஒவ்வொரு நாளும் அணுதினமும் அணுதின நிமிடமும் நொடியும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பழக்கம் நமக்கு வேணுங்க. அந்த நன்றி அறிதல் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற பொழுதும் கூட நம்ம முழு திருப்பலியில் நம்ம பங்கெடுக்கிறது இல்லைங்க, ஏனோ தானோ தான் நம்ம பங்கெடுக்கிறோம். அப்போ கடவுள் எப்படிங்க அந்த ஆசீர்வாதங்களை நம்மளுடைய வாழ்விலே கொடுக்க முடியும் என்பதை நீங்க பாருங்க. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், கடவுள் நம்முடைய பாவத்தை எல்லாம், பாவத்தினுடைய விளைவுகளை எல்லாம், பாவத்தினுடைய சாபங்களை எல்லாம், பாவத்தினுடைய வேர்களை எல்லாம் மன்னித்ததற்காக நம்ம இறைவனிடத்தில் நம்ம நன்றி சொல்லணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்களில் பரம்பரை வியாதிகள் இருக்கும், பரம்பரை நோய்கள் இருக்கும். இன்னைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போனால் கூட இது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருந்ததா என்று கேட்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சாபங்களையும் நான் சிலுவையில் சுமந்து தீர்ந்திருக்கிறேனே. உங்களுடைய முன்னோர்களிடமிருந்தும் மூதாதையர்களிடமிருந்தும் வழி வழியாய் வந்த வீணான நடத்தையில இருந்து உங்களை மீட்க விலை கொடுக்கப்பட்ட விலை என்னுடைய ரத்தம் என்று சொல்கிறாரே. அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய விலை மதிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தினால நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அப்ப ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நன்றி செலுத்திலேயே எவ்வளவு பாவங்கள் நம்ம செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க வாழ்றதும் சரி, நான் வாழ்வதும் சரி, அவருடைய தயவுங்க, அவருடைய இரக்கங்க, அவருடைய கிருபைங்க. அந்த கிருபையை இரக்கத்தை இன்னைக்கு நான் எத்தனை முறை நான் நினைத்து பார்த்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு முறை நான் பாவ சங்கீதனை செஞ்சுட்டேன், ஆண்டவர் என்ன பாவத்திலிருந்து மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா விவிலியம் என்ன தெரியுமா சொல்லுது? ரோமர் 3வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 23 உள்ள வசனத்தில், ஏனெனில் எல்லாரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். இந்த உலகத்தில் வாழ்றவங்க எல்லாருமே சில நேரத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவர் விரும்பாத காரியங்களை, சில நேரத்தில் ஊனியல்பின் செயல்பாடுல நம்ம செய்கிற காரியங்களால பரிசுத்தத்தை இழந்து போய் அவருடைய மேன்மையை இழந்து போய் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய புதிய இரக்கத்தினால், கிருபையினால் நம்மை வழிநடத்த அவர் விரும்புகிறார். அதை நம்ம அறிஞ்சோன்னா நம்ம ஆண்டவருக்கு அனுதினமும் என்ன செய்வோம்? நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். நம்ம இழந்து போன மேன்மையை ஆண்டவர் மீண்டும் என்ன செய்ய ஆரம்பிப்பார்? நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். இன்றைக்கு பாவங்களை அறிக்கை செய்வது மட்டுமல்லங்க, ஒப்புரவு அருள் அடையாளத்தின் வழியாக, இயேசுவின் இரத்தத்தின் வழியாக நம்ம மீட்கப்பட்டதற்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஆண்டவர் கொடுத்த மீட்பை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். லூக்கா புஸ்தகம் 7வது அதிகாரம் 39 இருந்து 50 உள்ள வசனங்களை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசேயனுடைய ஒருவனுடைய வீட்டிற்கு இயேசு விருந்துண்பதற்கு அழைத்து அங்கு செல்கின்ற பொழுது இயேசு அந்த வீட்டிலே இருக்கிறார். அங்க பாவியான பெண்ணும் ஒருவரும் நின்று கொண்டு இருக்கிறார். ஆனால் அவள் என்ன செய்கிறார்? அழுது கொண்டே நிற்கிறார். அப்ப அவள் அழுது கொண்டே நிற்கின்ற பொழுது அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் தனைத்து, தன்னுடைய கூந்தலால் துடைத்து, தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளின் நறுமண தைலத்தை அவ பூச ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, இது எதுக்கு நன்றி கடன் அவ செய்கிறா? நான் ஒரு பாவி, நான் ஒரு பலவீன
பலவீன, இந்த சமுதாயத்தில், யூத சமுதாயத்தில் ஒரு புறக்கணிக்கப்பட்டவளாக இருக்கிறேன். மிச்சம் உங்கள் பார்வைலாம் என்ன ஒரு தவறான பார்வையில் பார்க்குறாங்க. ஆனால் இயேசுவுக்கு பின்னாடி நான் வந்து நிற்கிறேன். அவருடைய பரிசுத்தம் என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறது, என்னுடைய பலவீனத்தை சுட்டி காட்டுகிறது. இருந்தாலும் ஆண்டவர் என் மீது இரக்கம் கொள்ளுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆண்டவருக்கு நன்றியின் அடையாளமாக அவள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? ஆண்டவருக்கு அந்த நறுமண தைலத்தை அவள் பூசுகிறாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு முறை அருட்சாதனங்களின் வழியாக, ஒப்புரவு அருளடையாளத்தின் வழியாக நாம் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவிடம் ஒவ்வொரு நாளும் கதறி அழுது நம்மளுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஆண்டவர் நம் மீது அன்பு கூறுவது மட்டுமல்ல, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அந்த பாவங்களை மன்னித்த உடனே நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? பரிகார ஜபத்தை நம்ம செய்கிறோம், அதோடு நம்ம விட்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமாங்க? ஆண்டவரே, என் பாவத்தை நீங்கள் மன்னிச்சிட்டீங்களே, என்னுடைய சுவாபத்தை நீங்கள் மாற்றினீங்களே, என் குணநலன்களை மாற்றினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் எப்படி இருந்தேன், எப்படி என்னை உருவாக்கிட்டீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லி யார் ஒருவராவது நம்ம ஒப்புரவு அருளடையாளம் செய்த பிறகு குருவானவர் நமக்கு கொடுத்த இறைவனோடு ஒப்புரவாகிற அந்த தண்டனையை, ஜபத்தை நாம் சொல்லி முடித்துவிட்டு இறைவனுக்கு எத்தனை பேருங்க நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? என் பாவத்தின் படி என்னை நடத்தாத இறைவனா நீங்கள் இருக்கிறீங்களேன்னு என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லியிருப்பாங்க? சொல்லவே இல்லைங்க. அதனால தாங்க ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார், என் மகனே மகளே, உனக்காக நான் விளைக்கரையம் கொடுத்திருக்கிறேன், உனக்காக இந்த உலகத்தில் நான் வந்திருக்கிறேன், அதை நீ புரிஞ்சுக்கொள்ளு. உனக்கு நான் எவ்வளவு பெரிய அருளை கொடுத்திருக்கிறேன். இந்த உலகம் உன்னை பாவின்னு சொன்னிச்சு, ஆனால் என் பார்வையில் நீ விளையேற பெற்றவன் நான் சொன்னேன். இந்த உலகம் உன்னை மறுதளிச்சிச்சு, நீ எனக்கு உரியவன் என்று சொன்ன என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களிடத்திலும் என்னிடத்தில் இருந்தும் அவர் நன்றியை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த நன்றி வழியை நம்ம செலுத்த செலுத்த நம்மளுடைய வீடு, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வேலை செய்கிற இடங்கள் ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிக்கும். புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில் புகழ்பெற்ற நூலான கன்ஃபெஷன் என்னக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவராகிய இறைவன் இயேசு மன்னித்து இருந்ததை, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்பதை அந்த புத்தகத்தில் இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் இந்த அகஸ்தினாருக்கு உலகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்றுறுதி, உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசைகள், புகழ்கள், தத்துவங்கள், இவைகள் தான் அவருக்கு அமைதி கிடைக்கும் என்று நம்பினார். இதனால தான் அவர் பல சிற்றின்பங்களுக்கு, பாவங்களுக்கு அவர் அடிமையானவராக அவர் மாறினார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த புத்தகத்திலே அவர் மிக அழகாக சொல்லுகிறார், பாவத்தினுடைய அந்த வேர் கொடுமை எவ்வளவு பயங்கரமானது என்று சொல்லுகின்ற பொழுது, அவர் இளமை காலத்தில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பேரிக்காவை அவர் பறிக்கிறார். அந்த பேரிக்காவை பறித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அது தெரியாமல் தான் பறிக்கிறார், ஒரு திருட்டுத்தனமாக அதை பறிக்கிறார். அதை பறித்து அவர் என்ன செய்கிறார் என்றால், சாப்பிடும் பொழுது அது இனிப்பாகவும் இல்லை, ஆனால் அவருக்கு பசியும் அது கிடையாது. பசியும் இல்லை, இனிப்பும் இல்லை, வேண்டத்தகாத செயல்களை செய்கிறாரு. இதெல்லாம் செஞ்சு முடித்த உடனே அவர் சொல்கிறாரு, தீமை செய்கிற அந்த உணர்வு என்னுடைய மனித உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பதையும், தீமை ஈர்க்கக்கூடிய சக்தி என் உள்ளத்தில் இருப்பதையும் சுட்டி காட்டுகிறார். ஆதலால் இந்த நீண்ட காலம் தன்னுடைய இச்சைகளோடு, பாவ பழக்க வழக்கத்தோடு அவர் போராடி என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். அதனால தான் அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் பாவத்திலே இருந்தும் நீங்கள் பாவ அறிக்கை செய்து, ஒப்புரவு அருள் அடையாளம் செய்து, நீங்கள் பாவ மன்னிப்பு பெறுகின்ற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். புனித அகஸ்தினார் சொல்கிறார், அவர் நீண்ட காலம் தன் இச்சைகளோடும் தன்னுடைய பழைய பாவங்களோடும் போராடி கொண்டு இருந்ததை அவர் தன்னுடைய புஸ்தகத்திலே அவர் எழுதுகிறார். அவர் எதற்கெல்லாம் அவர் நன்றி செலுத்தினார் என்றால், அலைச்சலிலே இருந்து இறைவன் எனக்கு விடுதலை கொடுத்து வாழ்நாள் முழுவதும் என்னை பாதுகாத்தாரே, அதற்கு அவர் நன்றி செலுத்துகிறார். இரண்டாவது, அவர் எதற்கு அவர் நன்றி செலுத்துகிறார் என்றால், இளமை காலத்திலே ஒரு பாவ சூழ்நிலையிலே வாழ்ந்த என்னை ஆண்டவர் மன்னித்து அவருடைய மகனாக ஏற்றுக்கொண்டாரே, அதற்காக ஆண்டவருக்கு அவர் நன்றி செலுத்துகிறார். மூன்றாவது, எதற்காக அவர் நன்றி செலுத்துகிறார் என்றால், இறைவனுடைய அழகையும் அவருடைய உண்மையும் அறிந்து கொள்ளாமல் வாழ்நாளெல்லாம் என்னுடைய காலத்தை கழித்து விட்டேனே, ஆண்டவர் என் மீது எவ்வளவு இரக்கம் கொண்டு எனக்கு அந்த உயிரை ஆசீர்வதித்து அந்த அருளை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை
நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். 4வது எதற்கு நன்றி செலுத்தினார் தெரியுமா? தன்னுடைய தாய் மோனிகாவுடைய ஜெபத்தின் வழியாக நான் மனமாற்றம் அடைந்து மீட்படைந்திருக்கிறேனே என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். புனிதர்களுடைய வாழ்க்கையில பல காரியங்களுக்கு அவர்கள் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் செய்திருக்காருங்க ஆண்டவர். அப்ப அந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்திருக்கிறோமா? ஆண்டவருக்கு நம்ம புகழ்ச்சி பலிகளை நம்ம செலுத்தியிருக்கிறோமா? நன்றி பலி செலுத்துகிறவன் கடவுளை மேன்மைப்படுத்துகிறான் என்று சொல்கிறது. அப்ப நன்றி பலிய நான் செலுத்த ஆண்டவர் மேன்மை அடையக்கூடிய இறைவனாக இருக்கிறார். 3வது நம்ம பார்க்கலாம், நம்மளுடைய நோய்கள் குணமடையும் பொழுது, பிசாசினுடைய கட்டுகளிலிருந்து, துன்பங்களிலே இருந்து, துயரங்களிலே இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது அந்த விடுதலையை பெற்ற நாம ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமையே இருந்துடுறோம். ஆண்டவரை நம்ம நினைச்சு கூட பார்க்காமையே இருந்துடுறோம். பாருங்க, சீமோன் பேதுருனுடைய மாமியார் உடல் நலம் குன்றி காய்ச்சலாக இருக்கிறார். ஆனால் இயேசு அவரது கையை தொட்டவுடனே அவருடைய காய்ச்சல் நீங்கியது. காய்ச்சல் நீங்கினோன்னு அவங்க என்ன பண்ணாங்க? நீங்கள் விவிலியத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 8:15 சொல்கிறது, அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். அப்போ இயேசுவுக்கு பணிவிடை செஞ்சாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்த பொழுது ஏதோ நான் வந்து ஒரு சாட்சி சொல்லிட்டு போயிடுறேன், நான் சாட்சி சொல்ல நான் வேண்டிக்கிட்டேங்க, இது நடந்தால் நான் சாட்சி சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இல்லைங்க. இயேசுவுக்கு நீங்கள் பணிவிடை செய்யணும். அவருடைய மினிஸ்ட்ரி, அவருடைய ஊழியம், அவருடைய திருச்சபையை நம்ம ஒவ்வொருவரும் கட்டி காப்பு. இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஹீலிங் கிடைச்ச உடனே ஏதோ ஒரு சாட்சி சொல்றோம், சாட்சி சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அவருக்கு நம்ம பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? இதை நம்ம யோசித்து பாருங்க. அப்ப பணிவிடை செய்யும் பொழுது அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். பேதுருடைய மாமியார் அவருக்கு பணிவிடை செய்து தன்னுடைய நன்றியை அவர் காண்பிக்கிறார். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை செய்த ஆண்டவருக்கு, எத்தனையோ நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் எந்த விதத்திலே நாம நன்றி சொல்லி இருக்கிறோம்? லூக்கா புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 2லிருந்து 3 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவர்கள் யார் தெரியுமா? பொல்லாத ஆவிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவியின் யோவானாவும், சூசன்னாவும், மேலும் வேறு பெண்கள் பலரும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்போ ஆண்டவற்றிலிருந்து யார் யாரெல்லாம் இந்த ஹீலிங் பெற்றாங்களோ, பேய்களிலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, மந்திர சூனிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, இவங்களாம் என்ன செஞ்சாங்க? இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். அப்போ நாம் என்ன செய்கிறோன்னா, ஏதோ ஒரு சாட்சியை சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன டொனேஷனை கொடுத்துவிட்டு அப்படியே போடுறது கிடையாதுங்க. இயேசுவுக்கு நீங்கள் பணிவிடை செய்யணும், ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக உழைக்கணும். இந்த பலத்தை, சக்தியை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, என் உயிர் இருக்கிற வரைக்கும் உமக்காக ஓடுவேன், உமக்காக உழைப்பேன் என்கிற எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயுமே அவருக்கு பணிவிடை செய்கிற எண்ணம் நமக்குள்ளே வேணுங்க. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் செய்வதெல்லாம் எதற்காக செய்கிறார்னா, அவருக்கு நீங்க பணிவிடை செய்வதற்காகத்தான் செய்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி நீங்க கேள்விப்பட்டு இருப்பீங்க. இயேசுவினுடைய 5 காய வரங்களை பெற்றவர். நமக்கு அது மட்டும்தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவருடைய வாழ்க்கை வரலாறுல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்னா, எப்படி ஆண்டவர் அவரை தொட்டார் என்று பார்த்தீர்கள் என்றால், அவருடைய துன்ப நேரத்திலையும் ஆண்டவரை அவர் இறுக பிடித்துக் கொண்டவராய் தான் அவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது கிபி 1202 ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் அசிசி மற்றும் பெர்ஜியா நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு போர் நடைபெறுகிறது. இந்த போர் நடைபெறுகின்ற பொழுது இவர் ஒரு போர் வீரனாக போகின்ற பொழுதுதான் இவர் கைது செய்யப்படுகிறார். ஒரு மோசமான ஒரு சிறையிலே, அங்கு இருள் நிறைந்து போயிருக்கிறது, அங்கு அசுத்தங்கள் இருக்கிறது. அந்த இடத்திலே இவர் போடுகிறார்கள். எந்த இடத்திலே போடுகின்ற பொழுதுதான் இவருக்கு கடுமையான காய்ச்சல் வருகிறது. இந்த கடுமையான காய்ச்சல் மட்டுமல்ல, 1 வருடம் இந்த சிறையில், இருட்டு சிறையில் போடுகிறார்கள். அவருடைய உள்ளம் எல்லாம் வேதனை அடைகிறது. இதனால டிப்ரெஷன் ஆகிறார், மன உளைச்சலுக்கு அவர் ஆகிறார். மன உளைச்சல் ஆகி 1 வருடம் ஆகி மீண்டும் அவர் திரும்பி வெளி உலகத்திற்கு வந்த பொழுது அவருடைய உடல்நிலை மேலும் மேலும் பாதிக்கப்பட்டது. விவிலிய ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் மற்றும் புனித அசிசியாரை பற்றி சொல்லக்கூடிய கருத்தாளர்கள் சொல்லுகிறார்கள், அவர் கொடிய சிறையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு ஏற்பட்டது மலேரியா சம்பந்தப்பட்ட காய்ச்சல். அதனால் அவர் மிக மன உளைச்சலுக்காகி பல ஆண்டுகள், பல நாட்கள் அவர் என்ன செய்தார்? டிப்ரெஷன்லேயே இருந்தார் என்று. இன்னைக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்தவனுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லாமல் இல்லைங்க.
துன்பம் இல்லாம இல்லைங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள் இருந்தது. அவர் எகிப்துக்கு சென்ற பொழுது அவருக்கு கண் நோய் வந்தது. கண் பார்வையை கூட அவர் இழந்து போனாராம். அவருடைய வாழ்நாள்லாம் ரொம்ப குறுகிய நாட்கள், 44 ஆண்டுகளோ 46 ஆண்டுகள் தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் இயேசுவின் 5 காயங்களை அவர் பெற்றார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசனை பண்ணி பாருங்க. இயற்கை அவர் அன்பு செய்தார், ஆண்டவருடைய படைப்புகளை அன்பு செய்தார், அதற்காக இறைவனுக்கு அவர் நன்றி செலுத்தினார். இன்னைக்கு நம்மளால இப்படிலாம் நன்றி செலுத்த முடியுமாங்க? கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியுமா? சின்ன துன்பம் வந்தால் கூட நம்ம ஆண்டவரை வெறுக்கிறோம். ஐயோ, கடவுளை தேடுறதுனால தானே, கடவுளை அன்பு செய்கிறதுனால தானே நமக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி நன்றி செலுத்துவதோ, ஜெபிப்பதோ, ஆலயத்துக்கு போவதோ இன்றைக்கு நமக்கு கிடையாதுங்க. ஆனால் புனித பிரான்சிஸ் அசிசியினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவர் ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு இயற்கைகளையும் படைப்புகளையும் அன்பு செய்து அவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். கடவுள் நம்மோடு கூட பேச போகிறார், நம்மளை உருவாக்க போகிறார். இந்த பழைய ஆண்டைன்னு நினைக்காதீங்க. இந்த 2025 ஆண்டு முழுவதும் நம்மை கண்ணை இமை காப்பது போல காத்து வந்தார் இல்லையா? ஒரு புதிய ஆண்டை 2026 ஆண்டை ஆண்டவர் நம்ம கொடுக்க போறார் இல்லவா? அதற்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே 2025 ஆண்டு இந்த டிசம்பர் மாதம் இறுதியிலே ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்து எங்களுடைய துன்பத்திலே, எங்களுடைய வேதனையிலே, எங்களுடைய கஷ்டத்திலே, எங்களுடைய கண்ணீரிலே, எங்களுடைய அவமானத்திலே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து ஆண்டவரை தூக்கி நிறுத்தி ஆண்டவரே எங்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிற இறைவனாய் நீர் இருந்தமைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு அவமானத்திற்கு பதிலாக 2 மடங்கு நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தலை குனிந்து போயிருந்த எங்களை தலை நிமிர நடக்க வைத்த உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிரம்பி வருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ நாட்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தாமல் இருந்தோமே, எத்தனையோ நாட்கள் நீர் செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே ஏதோ ஒரு நன்றின்னு சொல்லி இருக்கிறோமே. கடற்கரை மணலை விட எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறீரே, அதையெல்லாம் நாங்கள் மறந்து போயிருக்கிறோமே. ஆண்டவரே, புனிதர்களுடைய வாழ்க்கையை எத்தனை கேட்டாலும் ஆண்டவரே சில நேரத்திலே இந்த ஊனியல்பினால் மனம் துவண்டு போயிருக்கிறோமே. இவற்றிலே இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து உமக்காக ஓட, உமக்காக உழைக்க, உமக்காக வைராக்கியமாக வாழ ஆண்டவரே எங்களுக்கு அருளை தரும்படியாக எங்களுடைய வாயிலே ஆண்டவரை எப்பொழுதும் உமக்கு நன்றி வழி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை மாற்றும்படியாக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆண்டை முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணை இமை காப்பது போல காத்து வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். பிறக்க போகிற புதிய ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வாதமாக, நன்மை நிறைந்த ஆண்டாக, அருள் நிறைந்த ஆண்டாக, அற்புதங்கள் நிறைந்த ஆண்டாக, எங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட தடைகள் எல்லாம் உடைத்தெறியக்கூடிய ஒரு ஆண்டாக நீ தரும்படியாக நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி ஹானி ரைமன், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி ரெஜிஸ், திருமதி சிசிலியாஸ் ஜோசப், திரு அடைக்கல சாமிதாஸ், திரு டேவிட் செல்வராஜ், இவர்களை எல்லாம் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்களின் வழியாய் இவர்களுடைய குடும்பத்தில் எண்ணற்ற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பெருகட்டும். இவர்கள் உமக்கு நன்றி சொல்கிறவர்களாய் மாறட்டும். இந்த நிகழ்ச்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்கள் உள்ளத்திலும் நன்றியின் எழுப்புதலை ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் அவர்களுக்கு கொடுத்து உமோடு இணைந்து என்று வாழக்கூடிய அருளை தருவீராக. எல்லாவற்றைகள் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.